Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் சொன்ன வரியை நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன். ஹிந்தி தெரியுமா? இது என்ன ஹிந்தி தெரியுமான்னு கேக்குறீங்க? எங்களுக்கு தெரிந்த மொழி நடையில் அவர் பேசுனது என்னன்னு எங்களுக்கு விளங்கிடுச்சு. தெரிஞ்சிச்சுல? எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. அதுதான் விவாதம். அம்பேத்கர்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இது ஒரு ஃபேஷன் ஆயி போச்சு. அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரையாவது சொல்லலாம். அது ஒரு நக்கல் துணி. இந்த உருட்டெல்லாம் வேற எங்க உருட்டுங்க. அடுத்த லைன் என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. சிவராஜ் சிங் சவுகான் நினைக்கிறேன் உங்க பிஜேபி முதலமைச்சரா இருந்து இப்ப அமைச்சரா இருக்காருல்ல, அவர் ஸ்டேட்ல தானே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மேல வந்து சிறுநீர் கழிக்கப்பட்டு இந்த சிறுநீர் கழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டான்ல அவனுக்கு பாத பூஜை நடத்தினார் அந்த ஊருடைய சிஎம். இங்க வேங்கைவேலுக்கு உங்க சிஎம் என்ன சார் பண்ணாரு? அண்ணலே ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. அவர் அதுதாங்க சொல்றேன். நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவர் புரியல, அவருடைய எவல்யூஷன் உங்களுக்கு புரியல. மதத்தை தவிர உதயநிதி உருப்படியா பேசின ஒரு டயலாக் சொல்லுங்க. ஏங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ற நீங்க உதயநிதியை போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க? மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்க உதயநிதி தான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாரு. நாங்க மனிதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்றது மதவாத அரசியல், நாங்க பண்றது மனிதவாத அரசியல். ஒரு மனுஷன் துணை முதல்வர் ஆனதுல இருந்து மதம் 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 இதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. அவர் மதவாத அரசியல் பண்ணல. நாங்க எப்பயுமே மனுஷங்களை பத்தி பேசுறோம். நாங்க மதவாத அரசியல் பண்றோமா? 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது மோடி அமித்ஷா 2 பேரும் இருந்தாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள். அவங்க பேர் அடிப்படும் போது நீதிபதி லோயான்னு ஒருத்தர் சொன்னார். அவர் மர்மமான முறையில் நீதிபதி லோயான்னு ஒரு சொன்ன இந்த டுபாகூர் குற்றச்சாட்டு எல்லாம் தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா பாஷா குற்றவாளின்னு இன்னைக்கும் குற்றவாளி தான். தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், ஆயுள் தண்டனை கொடுத்தது தப்பு. இதுல அப்படி சிறைவாசம் மனுஷத்தன்மையோட நடந்தது. ஊமை ஜனங்களின் காவலன் வந்து இவர் அம்பேத்கர் தாங்க. ராத்திரி எல்லாம் உட்காந்து ஏன் என் சனெல்லாம் முடிச்சிட்டு தூங்கிட்டு கிடக்குறான், நான் ஏன் முடிச்சிட்டு இருக்கேன்னா இதுக்குதான் அப்படின்னு சொன்னவர் யார்? அம்பேத்கர். இப்போ சாவர்கர் எங்க முடிச்சிட்டு இருந்தாரு? சாவர்கர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க மகாராஷ்டிராவில் போய் சாவர்கரை பத்தி சொன்னீங்கன்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தெரியாது. காந்தியோ அம்பேத்கரையோ இங்க தமிழ்நாட்டில் பெரியாரையோ யாராவது தொட்டால் அடுத்து கெட்ட மாதிரி தான். நீங்க வந்து அம்பேத்கர் சிலைகள் தமிழகத்துல எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் பேசியதை நீங்க சரின்னு சொல்றீங்களா, தவறுன்னு சொல்ல வரீங்களா, வருத்தப்படுறீங்களா இந்த விஷயத்துக்கு? 100% இல்ல, 1000% சரி. அம்பேத்கர் பத்தி அமித்ஷா சொன்னது சரி. அண்ணலை பற்றி அமித்ஷா என்ன சொன்னாரு? காங்கிரஸ்காரங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு சொன்னாரு. நான் அதை கேட்கல. சப்ஜெக்ட் என்ன? விவாதம் என்ன? இதான் சப்ஜெக்ட். அமித்ஷா என்ன சொன்னாரு? காங்கிரஸ்காரங்களுக்கு அண்ணல் பெயரை சொல்லுவதற்கான அதிகாரம் அருகதை இல்லைன்னு சொன்னாரு. சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? இதுதான் விவாதம். இதுதான் இப்ப எல்லாரும் இந்தியா முழுக்க வந்து நீங்க மோடியில இருந்து அமித்ஷாவில இருந்து தனி பிரஸ் மீட் வைக்கிற அளவுக்கு விவாதம் ஆயிட்டு இருக்கு. அப்படிதானே? ஆமா, அமித்ஷா இதுதான் சொன்னாரு. நீங்க அதை வேற ஏதாவது திருச்சி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க தான் என்ன திருச்சி சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாரு? திருச்சியும் சொல்ல, கோவையும் சொல்ல சார். இதெல்லாம் பழைய கிரிஞ்சி காமெடி. சும்மா ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காமெடி பண்ணணும், ஓல்டெல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அமித்ஷா என்ன சொன்னார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொல்லுவதற்கான அருகதை காங்கிரஸிற்கு இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அம்பேத்கர் பெயரை திருப்பி திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் பெயரை சொல்றதற்கு பதிலா நீங்க வந்து சாமி பேரை சொன்னா கூட அம்பேத்கருக்கு நீங்க பண்ண பாவமாவது குறையும். அப்படி சொல்ல அம்பேத்கருக்கு அவ்வளவு சொல்ல அப்படிதான் அவர் சொன்னாரு. நீங்க தப்பு தப்பா டீகோட் பண்ணி என்ன நான் எடுத்து உங்களுக்கு காட்டுட்டுங்களா வீடியோவை? அவர் பேசினதை ஃபுல் வீடியோ காட்டுங்க பாப்போம். ஃபுல் வீடியோ காட்டுங்க. முழு வீடியோ இது என்ன? முழு வீடியோ காட்டு, அதுல அந்த பகுதி மட்டும் எடுத்து காட்டுறது என்ன அப்படின்றதெல்லாம் என்ன விவாதம்? ஏங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு உரை முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடந்திருக்கின்றதே தப்பு. அவர் தான் சொன்னாரு, அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஏஐல வந்து இது பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க, நான் பேசினதை மார்க் பண்ணிட்டாங்க, நான் பேசினதை அவங்க வெட்டி ஒட்டி பரப்பிட்டாங்க. ஆமா, வெட்டி ஒட்டி தான் பரப்பிட்டாங்க. பேசுறது வெளியே வந்து இப்ப நான் சொன்ன டயலாக பாராளுமன்ற உரை அப்படி வெட்டி ஒட்டி பரப்ப முடியாதுங்க தம்பி. இப்ப நான் சொன்ன டயலாக அப்படியே எடிட் பண்ணி மாத்தி போட முடியுமா முடியாதா? எடிட் ஷூட்ல உட்காந்து உங்களால பண்ண முடியுமா முடியாதா?
முடியுமா முடியாதா? இப்ப நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் உங்க கருத்து தான் போய் சேரும். அப்படிதான் சொல்றீங்க, அப்படிதான் பண்ணிருக்கீங்க. அவர் சொன்ன வரியை நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன். ஹிந்தி தெரியுமா? இது என்ன ஹிந்தி தெரியுமான்னு கேக்குறீங்க? எங்களுக்கு தெரிந்த மொழி நடையில் அவர் பேசினது என்னன்னு எங்களுக்கு விளங்கிடுச்சு, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் விவாதம். அம்பேத்கர்னு சொல்லிட்டே இருக்கீங்க, இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரையாவது சொல்லலாம். அதுவும் ஒரு நக்கல் துணி. அதுலயும் ஒரு நக்கல் தெரிந்தது. அடுத்த லைன் என்ன? அதே நக்கலோட அடுத்த ஒரு லைன், எள்ளி நகையாடினார். உண்மையாவே அம்பேத்கர்னு பேர் சொல்லும்போது எள்ளி நகையாடினார். இந்த உருட்டெல்லாம் வேற எங்க உருட்டுங்க. அடுத்த லைன் என்ன சொன்னார் அது சொல்லுங்க. இத சொன்னாரு, அடுத்த லைன் அதே நக்கலோட இன்னொன்னு சொன்னாரு, அது சொல்லுங்க. இதுதான் சப்ஜெக்ட்டுங்க. ஏதாவது சொல்ற போறீங்க இல்லங்க. அம்பேத்கர்னு சொல்றது அடுத்த லைன் என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்த லைன் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க அம்பேத்கர் பேரை இத்தனை தடவை சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. அடுத்த லைனை கட் பண்ணிட்டு என்ன அர்த்தம்? அம்பேத்கர் பெயரையே சொல்லாத நீங்கள், அம்பேத்கருக்கு அமைச்சராவதற்கு வாய்ப்பு கொடுக்காத நீங்கள், அம்பேத்கருக்கு எம்பி சீட்டு கொடுக்காத நீங்க, எதிரில் கேண்டிடேட் போட்டு தோக்க வச்ச நீங்க, அம்பேத்கரை பத்தி ரொம்ப மோசமா அவரை அவமானப்படுத்துற மாதிரி பாட புத்தகத்துல கார்ட்டூன் போட்டு வன்மத்தை தீர்த்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு அம்பேத்கர் பேரை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சந்தோஷம். காங்கிரஸ் எப்படி அம்பேத்கரை புறக்கணித்தது, அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டதுன்னு சொல்றதுக்கு எடுக்கிற வாதத்துல கடவுள் பேரை கூட நீங்க சொல்லிருக்கலாம்ல, உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைச்சிருக்கும்னா என்ன அர்த்தம்? அம்பேத்கர் பேர் சொன்னா சொர்க்கம் கிடைக்காதா? நீ பண்ண பாவத்தை போக்குறதுக்கு கடவுள் பேர் தான் சொல்லணும். அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க. நீங்க டீகோட் பண்ணி நீங்க ஒரு வரியை சேர்த்து சொல்றீங்க. அமித்ஷா அப்படி சொல்ல. அமித்ஷாவுக்கு அம்பேத்கர் மேல இருந்த வன்மம் தெரிந்து விட்டதாகவும் முகத்திரை கிழிந்து விட்டதாகவும் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. பிஜேபியின் உண்மையான முகம் இதுதானுங்க, ஓர முகம் இதுதாங்க. எடிட் பண்ணி நீ போட்டன்னா உனக்கு வன்மம் அர்த்தம், சொன்னவங்களுக்கு எப்படி வன்மமா இருக்கும்? இந்திய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நீங்க தான் இருங்க. எடிட்டிங் வெர்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க இன்றைக்கு பாராளுமன்றம் 2 மணி வரை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மாதேஷ் மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை. நான் ஒரு மாதேஷ் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற நீங்க நல்லங்கிறத மட்டும் கட் பண்ணிடுறீங்க. பார்த்ததே இல்லைன்றத மாதேஷ் மனுஷனே இல்லை அப்படின்னு போடுறீங்க. அப்போ உங்க தப்பா ஏன் தப்பா? மாதேஷ் மாதிரி நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நடுவுல என்ன வார்த்தையே செருகல் நடந்திருக்குன்றீங்க. கட் பண்ணாலே கட்டும் பண்ணல பேசும் பண்ணல. நீங்க ஒத்துக்கோங்க தயவு செஞ்சு. ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு வருத்தம் தெரிவிச்சு நாங்க தப்பே பண்ணாம நான் ஏன் வருத்தம் தெரிவிக்கணும்? நீங்க எடிட் பண்ணி போட்டீங்க, நீங்க வருத்தம் தெரிவிங்க. ஏங்க உங்களுடைய வக்கரம் முடிச்சா என்ன நீங்க வருத்தம் தெரிவிங்க. ஏங்க அம்பேத்கர் குறித்தான பார்வையை அமித்ஷா பேசினாரா இல்ல அவர் லிப் மூவ்மெண்ட் கொடுத்தாரா? காங்கிரஸ் வாய்ஸ் கொடுத்ததா? என்ன பேசிட்டு அடுத்த லைன் ஏன் கட் பண்ணீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடுத்த லைன் ஏன் கட் பண்ணீங்க? அடுத்த லைன்ல தான் அதோட மீனிங் இருக்கு. அடுத்த லைன் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் அம்பேத்கர் பேரை இன்னைக்கு சொல்றீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்ன்றாரு. நீங்க சொல்லாத ஆளுங்க சொல்ல வச்சிருக்கோம் உங்களை. அந்த 2 வரிக்கு மட்டும் எனக்கு விளக்கம் கொடுங்களேன். 2 அந்த லைன் 2 லைன். மூணாவது வரியை எனக்கு 2 லைனுக்கு விளக்கம் மட்டும் வேணுங்க. வேணும் இல்ல? வேணும். மூணாவது லைன் என் இந்திய தேச மக்களுக்கே வேணும். அது மூணாவது லைன் தான். உங்களை இந்த இடத்துல தான் அருவருப்பா பாக்குறாங்க பிஜேபி. இதுதான் பிஜேபி யாருன்றதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். நீங்க அண்ணல் அம்பேத்கரை பத்தி ஒரு கார்ட்டூன் போட்டீங்கல்ல, அது அருவருப்பான விஷயம். அந்த கார்ட்டூனை இன்னைக்கு நான் ட்விட்டர்ல போட்டிருக்கேன், பாத்தீங்களா? காட்டவா? என்ன கார்ட்டூன்? அது காட்டுவா. என்னோட ட்விட்டர் சார், நேரா வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதெல்லாம் இதுதான் சப்ஜெக்ட். யார் எப்ப கார்ட்டூன் போடுறீங்க சார்? இன்னைக்கு நீங்க பண்ண தப்புக்கு பிராச்சியத்தியம் தேடுங்க. புண்ணியம் பாவம் எல்லாம் பேசுறீங்கல்ல பிஜேபி. இப்ப மாதேஷ் அமித்ஷாவும் மோடியும் புண்ணியம் பாவத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல, கடவுள்ன்றீங்க. இதெல்லாம் வேற எங்கயாவது பண்ணுங்க சார். மாதேஷ் இப்ப அருவருப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, மக்கள் பாக்குறாங்க. அம்பேத்கர் பேரை சொல்லாத வாயில இருந்து 100 தடவை சொல்ல வச்சிருக்கோம், இது எனக்கு சந்தோஷம் சொன்னது. அம்பேத்கரை கேவலப்படுத்துற மாதிரி நீங்க எடிட் பண்ணீங்களே, அது அருவருப்பு. இது மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கீங்களே, இது அருவருப்பு. யார் போட்டது, எப்போ போட்டது? 2006ல காங்கிரஸ் ஆட்சியில 11ஆம் கிளாஸ் சிபிஎஸ்இ புக்ல மாணவர்கள் பிஞ்சு நெஞ்சில அம்பேத்கரை பத்தி என்ன வரணும்னு நீங்க பண்ணிருக்கீங்க. இதை நீங்க பேசும்போது இந்த கார்ட்டூனை நீங்க வீடியோல போடணும். நான் காட்டுறேன். 2006ல சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்ல 11th பசங்க படிக்கிற புக்ல இந்த கார்ட்டூன். அண்ணலை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? 2012ல பாராளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது. எப்படி நீங்க அண்ணலை கேவலப்படுத்தி இப்படி ஒரு கார்ட்டூனை போடுவீங்க அப்படின்னு சொல்லி. அண்ணல் நத்தையா ஊர்ந்துட்டு இருக்காராம் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு. மக்கள் எல்லாம் பாக்குறாங்களா, நேரு சவுக்கால் அடிக்கிறாராம். இந்த தேசத்துக்கு கான்ஸ்டிடியூஷனை, அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய சிறந்த கான்ஸ்டிடியூஷனை அவ்வளவு கடுமையான உழைப்பை போட்டு தந்த ஒரு மனிதரை மக்கள் முன்னாடி நேரு சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு அதை 11ஆம் கிளாஸ் பசங்க பாட புத்தகத்தில் நீ போடுறன்னா
எவ்வளவு வன்மம் இருக்கும் உனக்கு. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது? 2006 சொல்லிட்டு இல்ல, இதெல்லாம் வந்து இப்படி ஒன்று நடந்திருக்காது. இது எங்கேயாவது ஏதாவது ஒரு புத்தகத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசாதீங்க, சரிங்களா? இது விவாதம் இல்ல. விவாதத்துக்கு வாங்க, நீங்க உள்ள வாங்க, இன்னைக்கு நடந்ததுக்கு வாங்க. 2012 பார்லிமெண்ட்ல பேசுறாங்க இதை பத்தி. யார் பேசுறது பாருங்க, யார் இவரு, என்ன சொல்றாங்க, காட்டுறாங்களா, பேசுறாங்களா? 2012 சார், அவங்களுக்கு அரசியல் முரண்பாடு இருந்தது. இது அருவருப்பு இல்ல. இல்ல இது அருவருப்பு இல்ல. ஏங்க சரி வரேன். அம்பேத்கரை அருவருத்த நீங்கள், அம்பேத்கர் பெயரை புறக்கணித்த நீங்கள், அம்பேத்கருடைய பெரும் புகழை குலைத்த நீங்கள் இன்னைக்கு நின்று அந்த அண்ணலுடைய பெயரை 100 முறை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை நாங்கள் சொல்ல வச்சிருக்கோம். இது எங்களுடைய சாதனை. இல்ல அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களை சொல்ல வச்சிட்டோம்ல. அம்பேத்கர் பேரே சொல்லலையா ஃபேஷன்னா என்ன பாஸ்? நீங்க சொல்லலையா சீன் காட்றீங்க, படம் காட்றீங்க, கான்ஸ்டிடியூஷன் பாக்கெட் புக்கை வச்சிருக்கீங்க. அந்த பாக்கெட் புக்கை எங்க மினிஸ்டர் திறந்து காட்டுறாரு. அதுல பார்த்தா உங்களை தான் கண்ணாப்பின்னு தீட்டிருக்காங்க ப்ரிஃபேஸ்லே. இப்போ எமர்ஜென்சிங்கிற பேர்ல, ஹேபியஸ் கார்பஸ் கேஸுங்கிற பேர்ல, கேசவானந்த பாரதிங்கிற கேஸுங்கிற பேர்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்திரா அம்மையார் நடத்திய போர் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லோ பண்ணி காட்டுறாரு. உண்மைதான். அப்ப நீங்க பில்டப் தான பண்றீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து வச்சிட்டு அரசியல் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்னென்னலாம் தீங்கிழைத்தது, எதிராக அரசியல் நிலைப்பாட்டுல செயல்பட்டதுன்றது வரலாறு இருக்குது. உண்மைதான். என்ன வரலாறு? அதற்காக தான் காங்கிரஸ் அம்பேத்கர் தோக்கடிச்சாங்க 2 முறை. என்னன்னு சொல்றேன், விளக்கமா சொல்றேன். இல்ல அது வேண்டாங்க. அதே வேணாம், வேணும் இருக்கிறது வேண்டும். இதுதான் அமித்ஷா பேசினாரு. எனக்கு இந்த நீங்க 2 லைன் அஸ்வத்தாம பேசுறா கட் பண்றீங்க. இல்ல அஸ்வத்தாமன் 2 லைனுக்கான அர்த்தம் சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம விவாதத்தின் தொடர்ச்சி போலாம். கட் பண்ணுங்க. அப்படியே அமைதியா இருங்க. அவர் பேசின 3வது லைன் தான் 2 லைனுக்கான அர்த்தம். 3வது லைன் என்ன? உங்களையும் சொல்ல வச்சிருக்கோம், இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன் அம்பேத்கர் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது? நான் கேக்குறேன், அம்பேத்கர் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது? நாங்க சொன்னா நாங்க சொர்க்கத்துக்கு போலாம். பாவம் பண்ணிட்டு நீங்க சொன்னா அதுக்கு போக முடியாது. பாவம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, பாவம் புண்ணியம் எல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து யோசிக்கணும், அதையெல்லாம் நாங்க ஏன் யோசிக்கணும் அப்படின்னு அவர் கிளியரா. நீங்க யோசிக்க வேணாங்க. சாத்தனூர் அணையை அறிவே இல்லாம திறந்து விட்டு எங்களெல்லாம் சாவடிச்சிங்க. நீங்க யோசிக்க வேணாம். எங்க ஊடெல்லாம் போயிடுச்சு, நீங்க யோசிக்க வேணாம். 50 பேர் செத்து போனா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நீங்க யோசிக்க போறீங்க. இன்னைக்கு இப்போ இதில் இப்போ திருப்பூர் பக்கத்தில் பல்லடத்துலையா 3 பேரை வெட்டி கொண்டாங்களே, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் ஏன் பாவத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க? 1,68,000 கனஅடி தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்களா மீடியாவில்? சேசரணும் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி திறந்து விட்டதா சொன்னாங்களா? மீடியாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு. ஏவாவேலு ப்ரெஸ் மீட்டில் இப்போ சொல்கிறாரு 2.25 லட்சம் கனஅடி திறந்துருக்காங்க தண்ணி. இப்படி ஒரு புழுவுற ஒரு பொய் சொல்ற ஒரு அரசாங்கத்தை நீங்க இது வரைக்கும் பாத்துறீங்களா தமிழகத்துல? ஏவாவேலு சொல்றாருங்க பிரஸ் மீட்ல, பாலம் ஏங்க அடிச்சிட்டு போச்சுன்னா 2,25,000 கனஅடி தண்ணி வந்தா பாலம் எப்படிங்க அடிக்காம இருக்கும்ன்ற கேக்குறேன். இல்ல அது நம்ம விவாதிக்கலாம், அது தனியா எடுத்து பேசி அவங்க கட்டாயம் பேசி ஆகணும், விவாதத்துக்குரியது தான் அது. இப்ப நீங்க இவ்வளவு பாவம் பண்ற, நீங்க பாவத்தை பத்தி பேசலாமா? ஸ்டாலின் பாவத்தை பத்தி பேசலாமா? புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்ல மதவாத அரசியல் பண்ற உதயநிதி ஸ்டாலின் அதை பத்தி பேசலாமா? என்ன மதவாத அரசியல் பண்ணிட்டாரு இது வரைக்கும்? என்ன மதவாத அரசியல் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனதுல இருந்து பேசின ஒரே 2-3 டைலாக் என்ன சொல்லுங்க? சனாதனத்தை வேற இருப்போம், நான் வந்து ப்ரௌடு கிறிஸ்டின்னு. மதத்தை தவிர வேற எந்த இதுவுமே உங்களுக்கு பேச தெரியாதா? மக்களை பத்தி என்னைக்கு பேச போறீங்க? நான் கிறிஸ்டினு, நான் இந்து அழிக்க போறேன், இதுவாங்க ஒரு அரசியல்? அப்படி ஒன்றும் சொல்லலையா? நேத்து சொல்லியிருக்காரு. நேத்துக்கு என்ன சொன்னார்? என்ன இந்துவா பார்த்தா இந்து, நான் கிறிஸ்டினா பார்த்தா கிறிஸ்டின், நான் முஸ்லீமா பார்த்தா முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. மதத்தை எடுத்து இத மதத்தை தவிர உதயநிதி உருப்படியா பேசின ஒரு டைலாக் சொல்லுங்க. ஏங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ற நீங்க உதயநிதியை போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க? மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்க உதயநிதி தான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாரு. நாங்க மனிதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்றது மதவாத அரசியல், நாங்க பண்றது மனிதவாத அரசியல். ஒரு மனுஷன் துணை முதல்வர் ஆனதுல இருந்து மதம் 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 இதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. அவர் மதவாத அரசியல் பண்ணல. நாங்க எப்பயுமே மனுஷங்களை பத்தி பேசுறோம், நாங்க மதவாத அரசியல் பண்றோமா? வேற என்ன உருப்படியா பேசியிருக்காரு அவரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. கொடுத்த அறிக்கை பேசினதுல ஒரே ஒரு விஷயம் உருப்படியா நல்லா கண்ணை மூடி யோசிச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசினதுல சனாதனத்தை வேற இருப்போம்னு ஒரு இடத்துல பேசினார். நீங்க உதயநிதினா 3 விஷயம் ஞாபகம் வரும். சனாதனத்தை வேற இருப்போம், அழிப்போம், கொசு, எய்ட்ஸ், இது. அதே உதயநிதி நான் ப்ரௌட் கிறிஸ்டின் ஒரு இடத்துல பேசினார். அதே உதயநிதி மறுபடியும் வந்து நீ கிறிஸ்டின் இருந்துட்டு போ, நீ கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, இந்துவாரு, எங்களுக்கு என்ன வந்தது? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியோ அதை விட்டு நான் கிறிஸ்டினு இது என்ன அரசியல்? இது நீ கிருஷ்ணர் தான் இருந்துட்டு போங்க, கிறிஸ்தவரா இருங்க, என்ன பண்ணனால?
அதுக்கும் எப்படி மடை மாற்றீங்க நீங்க? அதனால மழை வெள்ளத்துல நம்ம பேச வந்த சப்ஜெக்ட்டை நீங்க வந்து மடை மாற்றீங்க. அதனால மழை வெள்ளத்துல டைவர்ட் பண்ணி கொண்டு போறீங்க. அதனால மழை வெள்ளத்துல அடிச்சிட்டு போன எங்க வீட்டு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ள வந்து உட்கார போதா? இல்ல நீ குடுக்குற 2000 20,000 மாற போதா? எங்க களத்துக்கு போன உதயநிதி எங்க? களத்துக்கு போன உதயநிதி எங்க? எந்த மழை வெள்ளத்திற்கும் இந்த பார்வையிட வராத பிரதமர் மோடி எங்கங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா? ஏதாவது ஒரு மழை வெள்ளத்துக்கு இந்த 11 வருடம் கிட்ட வந்துருச்சு. ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு மழை வெள்ளத்துக்கு வந்திருக்காரா? சாத்தனூர் டேம்ல தண்ணி திறந்து விட்டு எத்தனை கிராமத்திற்கு உதயநிதி வந்தார் என்பதை மாதேஷ் பட்டியலிட வேண்டும். இல்லைன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. பிரதமர் வரலையோ, உதயநிதி எங்க வந்தாரு? ஸ்டாலின் ஏன் வரல? போயிருக்கா? என்னங்க பேசுறீங்க? களத்துக்கு சிஎம் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் போனாங்க. 4 மாவட்டம். ஆமா 4 மாவட்டத்துக்கு போனாங்க. எத்தனை இடத்துக்கு வந்தீங்க? எங்க களத்துக்கு போன நீங்க வரவே இல்லைங்க. யார் வரல? 14 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த ஓட்டு கேட்கறதுக்காக வந்தாரு, தேர்தலுக்காக வந்த மோடி ஒரு முறை கூட களத்துக்கு வரல. 20 நாள் வந்து உட்கார்ந்தாங்க நிர்மலா சீதாராமன். எங்க மோடி வந்தாரா தமிழ்நாட்டுக்கு? புயல் வெள்ளம் மழை இயற்கை சீற்றத்துக்கு மோடி வந்து குறைஞ்சபட்சம் ஹெலிகாப்டர்லயாவது பார்த்து போயிருக்காங்க. காசு கொடுக்குறாரு. மோடி தாங்க காசு கொடுக்குறாரு ஒவ்வொரு புயலுக்கும். அந்த காசு கூட எங்களுக்கு ஒழுங்கா கொடுக்காம ஏமாத்துறீங்க. எங்க குஜராத்ல புயல் அடிச்சா மோடி ஹெலிகாப்டர்ல போய் பார்வையிடுறாரு. இங்க வந்து இங்க வந்து பார்வையிடல. 11 வருஷத்துல கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகி போச்சு. இங்க வந்து மோடி வரல. 3வது டென்யூர் நான் பட்டியலிட்டு சொல்றேன். இங்க வந்து பார்வையிட்டு இருக்காரு. வரல. ஆனா மோடி கொடுக்குற காசை வச்சுதான் நீங்க ஏமாத்துறீங்க. மோடி கொடுக்குற காசை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அவர் கொடுத்தாரு. இப்ப முதல் கட்டமா கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 945 கோடி. நீங்க 1.5 லட்சம் வீட்டுக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு வீட்டுக்கு 63,000 கொடுக்கலாம். 20,000 கொடுங்கன்னு கேட்கறோம். 20,000 கொடுத்தீங்கன்னா கூட 300 கோடி தான் வரும். அவர் கொடுத்துருக்கிறது 950 கோடி. மழை வெள்ள டாபிக் நான் கடந்த முறையே உங்ககிட்ட போயிட்டு நீங்க நேரா இப்ப அம்பேத்கர் பற்றி அண்ணல் விஷயத்துக்கு வருத்தப்படணும் ஒண்ணும் கிடையாது. அவரு தான் வருத்தப்படல. நீங்களாவது சரி ஏதோ ஒரு பேச்சுல அவர் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க மாதேஷ் அப்படின்னு சொல்லணும். மாதேஷ் வருத்தப்படணும், ஸ்டாலின் வருத்தப்படணும், கார்கே வருத்தப்படணும், ராகுல் வருத்தப்படணும். இப்படிப்பட்ட கேவலமான மட்டமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கமே அப்படி சொல்லி நீங்க வருத்தப்படணும். எங்க பார்லிமெண்ட்ல பேசுற ஒரே வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல பேசுனதை நான் வரிக்கு வரி சொல்றேன். ஏதாவது தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. மறுபடியும் சொல்லவா? அந்த 2 வரி தான் பிரச்சனை. 3வது வரி 2 வரி தான் பிரச்சனை. 3வது வரி இல்லனாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டா அது எப்படி? அம்பேத்கருக்கு பதிலா கடவுள் பேரை சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல என்னங்க அர்த்தம்? இப்படி வரும். அம்பேத்கர் பேரை போய் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தாவது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா என்னங்க பேச்சு இது? அப்ப அம்பேத்கரை எவ்வளவு சிறுமைப்படுத்துறீங்க? மாதேஷ் மனுஷனே இல்ல, கடவுள். இப்ப கடவுளுங்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு போடுறீங்க டிவில. என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் இந்த மாதிரி விளக்கம்லாம் உங்ககிட்ட கேட்கலீங்க. என்ன அர்த்தம்? இல்ல இந்த லைன்ல மாதேஷ் மனுஷனே இல்ல என்ன அர்த்தம்? நேத்துக்கு நான் பேட்டி கேட்டேன்றதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? நேத்துக்கு நான் பேட்டி கேட்டேன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது நான் ரெடி பண்ற ஆளா அஸ்வத்தாமன்? உங்களுக்கும் தெரியும் நான் யாருன்னு. ஸ்பான்டேனியஸா ஆன்சர் பண்றதா நம்ம ஸ்பெஷாலிட்டி. இதுல என்ன ரெடி பண்றது இருக்கு? இந்த நிமிஷம் தோணுது சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இத நியாயப்படுத்தாதீங்க அஸ்வத்தாமன். மாதேஷ் நீங்க சட்டம் படிச்சவர். நீங்க சட்டம் படிச்சவர். 75 ஆண்டுகள் ஆயிருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 வருஷம். அதை கொண்டாடும் விதத்துல நம்ம வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடக்குது. நீங்க அம்பேத்கரை புகழ்ந்து பேசுங்க. காங்கிரஸை பல இடங்கள்ல நீங்கள் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு செய்த துரோகத்தை பேசுங்க. அவங்க அரசியல் நிலைப்பாட்டுல தான் அவங்க எதிர் தாக்குதல் நடத்துறாங்க. கொள்கை ரீதியாவே அம்பேத்கர் உங்களுக்கு எதிரானவர். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சன் பரிவார்களுக்கும் உங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா எதிரானவர். அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியா எதிரானவர் கிடையாது. எங்களுக்கு கொள்கை அளவுல எதிரானவர் என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணு அண்ணலுடைய கொள்கை புரியல, இல்லைன்னா எங்க கொள்கை. நான் சொல்லட்டுங்களா? இந்து மதம், இந்துத்துவா, இந்து ராஷ்டிரா இது அத்தனையும் எதிர்த்தவர் அம்பேத்கர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் பத்தி அண்ணல் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. இந்து ராஷ்டிராவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனவர் அவர். எக்ஸ்ட்ரீம் இந்து ராஷ்டிரா எதிர்த்தவர் சார். படிங்க சார். ஏங்க நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவருங்க அம்பேத்கர். சாகும்போது இந்துவா தானே செத்தாரு. அவர் புத்த மதத்தை தழுவிட்டு தான் செத்தாரு. அண்ணலுடைய 4 லட்சம் பேரை வச்சுட்டு 22 உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் இறந்து போனாரு. அண்ணல் அவர்களுடைய டெஃபினிஷன் ஹிந்துனா யாரு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லயும் ஹிந்து லாவிலே இருக்கு. புத்த மதத்தை சார்ந்த நீங்க அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு சொல்றீங்க. ஜைன சமயத்தை சார்ந்த சார் அவர் இறக்கும் போது இந்துவாக சாகல சார். சார் இந்துவாக இறக்கல வந்து இந்துவா இறக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அண்ணல்னா என்னன்னே புரியலன்னு அர்த்தம் சார். சார் நீங்க அவர் எழுதுற கான்ஸ்டிடியூஷனை வச்சு நீங்க வந்து எப்படி எல்லாம் மேக்கப் பண்ணுமோ அதை மேக்கப் பண்ணாதீங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. கான்ஸ்டிடியூஷன் தாங்க அண்ணனுடைய அடையாளம்.
கான்ஸ்டிடியூஷன் அண்ணலே ஏற்றுக்கொள்ளீங்க. அண்ணலே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரு. அவர் அதுதாங்க சொல்றேன். நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவர் புரியல. அவருடைய எவல்யூஷன் உங்களுக்கு புரியல. அவர் ரொம்ப தெளிவா, இது அவரோட ஸ்டேட்மென்ட் தானே. அவர் கடைசி புத்தகம் என்ன சொல்லுங்க? அவருடைய கடைசி புத்தகம் என்ன? தர்மத்தை பற்றின புத்தகம் தான் அவருடைய கடைசி புத்தகம். அதுல என்ன எழுதியிருக்காருன்னு தயவு செஞ்சு பாருங்க. நீங்க இந்து தர்மத்துக்கு எதிராக அவர் பேசினாருன்றீங்க. இப்ப அவர் கொடுத்திருக்க டெஃபினிஷன் தெளிவா சொல்லிடுறேன், புரியணும். சொல்லுங்க. புத்த சமயத்தை சார்ந்தவர்கள், சமண சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இந்து, இதுதான் அவர் சொன்னது. அப்போ அவர் இந்துவாக இறக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்கல்ல சார் அவர் எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவா பேசினார் சார். யாரு? அண்ணல். ஒண்ணும் இல்ல சார். எந்த எக்ஸ்ட்ரீம்? கேளுங்க கொஞ்சம். ஏன் கேளுங்க. என்ன இப்ப ஏன் எங்க எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவா? தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஒரு புக் இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க ஏற்கனவே. அதுல என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? பார்ட்டிஷன் வரும்போது பாப்புலேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறாரு. நீங்க வந்து மொத்தமா வந்து முஸ்லீம்கள் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற மொத்த இந்துஸையும் இங்க வச்சுக்கோங்க, அதுதான் இதுக்கு கரெக்டான ரெமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்திய ராணுவத்தில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை நீங்க குறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸை மட்டும்தான் அவங்களுடைய தன்னுடைய சொந்த கண்ட்ரிஸாக அவங்க நினைப்பாங்க. மற்ற எந்த கண்ட்ரிஸுடைய ரூலிங்கையோ கவர்மெண்ட்டையோ அவங்க தங்களுடைய அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முசல்மான்கள். அம்பேத்கர் சொல்றார் சார். இல்லை அதில் வந்து எப்படியே எல்லாரும் முஸ்லீம்ஸை பாகிஸ்தான் அனுப்பிச்சிருங்க, இந்துக்கள்லாம் இங்கே வாங்க, இந்து நாடா மாத்துன்னு சொன்னாரா என்ன? எதனா பேசாதீங்க, என்னத்தையாவது பேசாதீங்க. புக்ல அஸ்வத்தாமன் என்னத்தையாவது பேச வேண்டாம். புக்ல ஏங்க இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு இந்தியா. ஆமா தானே? எல்லா மதங்களும் எல்லா சமூகமும் எல்லாமே நம்ம ஒன்றுபட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், இல்ல இதை வந்து நீங்க கையில வச்சிருக்கிற முரசொலி மாதிரி நான் சைட்டேஷன் எல்லாம் பேசல. நான் இன்னைக்கு பேப்பரே இல்லை என்கிட்ட. அப்படியா? பொதுவா வச்சிருப்பீங்க, அதனால சொன்னேன். புக்கு பேரை சொல்றேன், புக்கு பேரை சொல்றேன். நீங்க அட்லீஸ்ட் அந்த புக்கை டவுன்லோட்ல கிடைக்குது, பிடிஎஃப்ல டவுன்லோட் கிடைக்குது, லிங்க் அனுப்பிடுறேன், படிச்சு தான் பாருங்களேன். நம்ம ஒரு கற்பனையிலே இருந்துட்டு அந்த கற்பனையே எவ்வளவு நாள் டிராவல் பண்ண போறோம்? இந்த தேசத்துல தெரிந்ததனால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய விவாதத்தை எதிர்க்கட்சிகள். அம்பேத்கரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் தான் நாம எல்லாருமே, சரிங்களா? உங்களுக்கு அது தெரியல, இன்னைக்குதான் புதுசா தெரியுது. நீங்க இது வரைக்கும் சாவர்கரையும் கோல்வால்கரையும் படிச்சிருந்தவங்க. தமிழ்நாட்டுல அம்பேத்கரை, இது கொஞ்சம் ஆணவமா தான் நான் சொல்றேன், பரவாயில்ல, அஸ்வத்தாமன் அளவுக்கு படிச்ச இன்னொரு அரசியல்வாதியை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கேன். இது என்ன இது சொல்றேன், கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு அவரை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். இது வந்து அமித்ஷா மாதிரி மெதப்புல பேசுறது இருக்கட்டும் சார். அமித்ஷாவும் நேத்து அப்படிதான் நேத்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு. அண்ணல் அவர்களை அதிகமா படிச்சது எனக்கான மெதப்பு நான் சொல்றேன்னா இருந்துட்டு போட்டும் சார். அது ஒரு வகையில அண்ணலை நான் பெருமைப்படுத்துறது தான் சொல்றேன். அவர் நான் நிறைய படிச்சேன். அண்ணல் பேரையே நீங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. உங்களுக்கு நேற்றோட முடிஞ்சு போச்சு. யாரு நேற்று? அத்தனை எதிர்கட்சிகளும் சொல்றாங்க, திருமாவளவன், மணியரசு எல்லாருமே சொல்றாங்க. அமித்ஷா தான் அதை சொன்னார். அண்ணல் பேரை சொல்லுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கு 58 பேரை வெடிகுண்டு வச்சு கொன்னு 250 பேருக்கு கைகால் போனதுக்கு காரணமான அல்லுமா என்கிற தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர், குண்டு வைத்து கொன்ற கொலை தீவிரவாத குற்றவாளிக்கு அவரை வந்து என்னது பாஷா பாய், அவர் வந்து சனாதனத்தை இன்னும் அழிப்பதற்கு பல பாஷாக்கள் புறப்படுவார்கள். ஏன்னா இன்னும் பல பேர் வந்து குண்டு வச்சு இந்துக்களெல்லாம் கொண்டு சனாதனத்தை அழிப்பாங்களா? மணியரசு போடுறாரு. அல்லுமா தலைவர் பாஷாவுடைய போராட்ட வாழ்வு உங்களுக்கு தெரியாது போல தெரியுது. அவருடைய போராட்ட வாழ்வு உங்களுக்கு தெரியாது. குண்டு வச்சு 58. அதே போல அவர் எத்தனை ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியல போல. 58 பேரை கொண்டு ஏங்க இதெல்லாம் என்னங்க இது? நான் இவர் அமித்ஷாவுடைய ஹிஸ்டரி எடுத்து ட்ராக்கா படிச்சு காட்டுங்களா உங்களுக்கு? 2010 போலி என்கவுண்டர் துப்பாக்கி சூடு வழக்கில் முக்கிய குற்றவாளி அமித்ஷா. ஏதாவது சொல்ற போறோம் மதேஷ். அதனால் குஜராத்தில் தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவியை இழந்தவர் அவர். அந்த 58 பேர்ல உங்க சொந்தக்கார செத்து தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த 58 பேர்ல உங்க சொந்தக்காரன் செத்து தான் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது சொல்ற போறேங்க. செத்தவங்க குடும்பத்துல போய் சொல்றாதீங்க இந்த மாதிரிலாம். கோயம்புத்தூருக்கு போய் இல்ல நீங்க மனுஷங்க தானா? நீங்க மனுஷன் தானா? நீங்க மனுஷன் தானா? 58 பேர் குண்டோடிப்புல செத்து போயிருக்கான். மனுஷங்க தானே நீங்க? எப்படி உங்களாம் மனசாட்சி? நீங்க உலகத்துல எங்கேயாவது இப்படி அறிவட்ட கூட்டத்தை பார்க்க முடியுமாங்க? குண்டு வெடிப்புல நாம நூற்றுக்கணக்கான பேரை கொன்னவனை கொண்டாடுற ஒரு அறிவு கட்ட யாரும் கொண்டாடலைங்க. கொண்டாடல. உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குமா? கொண்டாடலைங்க. இல்ல அமித்ஷா தூய பற்றாளரான்னு நான் கேக்குறேன். மனுஷத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. 3000 பேர் 2002ல என்ன நடந்துச்சு? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். 3000 இஸ்லாமியர்கள். ரயில எரிச்சது யாரு? வரலாறு படிச்சு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ரயில எரிச்சது யாரு? இருங்க, இஸ்லாமிய எரிச்சது இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகள். ரயில்ல இருந்தவன் யாரு? இந்துக்கள்.
3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது மோடி அமித்ஷா 2 பேரும் இருந்தாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள். அவங்க பேர் அடிப்படும் போது நீதிபதி லோயான்னு ஒருத்தர் சொன்னார். அவர் மர்மமான முறையில் நீதிபதி லோயா சொன்ன இந்த டுபாகூர் குற்றச்சாட்டெல்லாம் தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா பாஷா குற்றவாளின்னு இன்னைக்கும் குற்றவாளி தான். தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், ஆயுள் தண்டனை கொடுத்தது தப்பு. இதுல அப்படியே சிறைவாசம். மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க. அரசியல் அறிவிப்பு மதவாத அரசியல்லாம் அப்புறம் உயிர் போயிருக்கு. எது நடந்தா நீங்க எல்லாம் திருந்துவீங்க? அப்ப சனாதனத்தை இன்னும் பாஷாக்கள் அழிப்பாங்கன்னு சொன்னா இன்னும் 10 பேர் பல பேர் இதை விட இப்ப மாதேஷ் நியாயப்படுத்தினாரு. ஏங்க அமித்ஷாவின் வரலாறு நான் சொல்றேங்க. அண்ணல் இருந்திருந்தா 2010 அண்ணல் அம்பேத்கர் இருந்துதான் அவங்க எல்லாம் ஓட விட்டுருப்பாரு. இன்னைக்கு டெரரிசத்தை பத்தி, இஸ்லாமிக் அடிப்படைவாத டெரரிசத்தை பத்தி அண்ணல் என்ன பேசியிருக்காருன்னு எடுத்துட்டு பேசுங்க. அம்பேத்கரை பற்றி அருவருக்கத்தக்க முறையில் பயன்படுத்தப்பட்டு அவருடைய பேரை ஏன் பயன்படுத்துறீங்க, கடவுள் பேரை பயன்படுத்துங்கன்னு சொன்னவர் தாங்க அமித்ஷா. அதுதாங்க விவாதமே அதுதான். பாருங்க, அவர் பேசும்போதே நக்கல் துணி தெரிஞ்சதுன்றதுதான் அத்தனை பேருடைய பார்வை. அதாங்க 3வது லைனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அதே டைலாக பேசினா எத்தனை தடவை நான் விளக்கம் கொடுக்க முடியும்? திருப்பி சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் தெளிவாக சொல்கிறேன். அம்பேத்கர் பெயரை நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு சந்தோஷம். உங்களை இத்தனை தடவை நாங்கள் சொல்ல வச்சுருக்கோம். அம்பேத்கருக்கு அவ்வளோ பாவத்தையும் பண்ணிட்டு அம்பேத்கருக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்காம அவருக்கு எதிரில் எம்பி கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணி யார் ஜெயிச்சாலும் இந்த மண்ணில் அம்பேத்கர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ண நீங்கள் இன்னைக்கு அம்பேத்கர் பேரை 100 தடவை சொல்கிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் காரணம். எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அதுதான் சொல்றேன். பிஜேபிக்கும் RSS சன் பரிவார் கூட்டத்திற்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? சொல்கிறேன் சாமி, அதுதான் கேளுங்கன்றேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சொன்னா அடுத்தது, இந்த தேசத்தில் எந்த மொழி ஆட்சி மொழியாக வரணும்னு சொல்லி கேட்கும்போது அம்பேத்கர் என்ன சொன்னார்? எந்த மொழியை சொன்னார்? அம்பேத்கரை பற்றி தெரியும் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னார்? சமஸ்கிருதத்தை சொன்னார். இதை திருமாவளவன் ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். ஒன்று 370 ஆர்டிகல் 370 இருக்குல்ல, 370, இது தேசத்திற்கு செய்யப்படுகிற துரோகம். ஒரு சட்ட அமைச்சராக இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு கொள்கை அளவில் அண்ணலோடு ஒத்து போகுது. RSSஐ பற்றி அண்ணல் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட முடியும். நான் எதிர்கால லட்சிய இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படி இருக்கிறது RSS. ஏன்னா 100 பேர் ஒன்று கூடுறான், ஒரே தட்டில் சாப்பிட்றான், ஒரே இடத்துல இருக்கான், ஜாதி பார்க்க RSS பத்தியா சொல்லியிருக்காரு. காட்டுறேன், அதுவும் காட்டுறேன். இந்து மதம்னா புற்றுநோயின்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர். சொல்றேன், வரேன். புற்றுநோய் சொல்லுங்க, நேரா அதுக்கு தான் அடுத்து வரேன். இப்பவே சொல்லுங்க. அடுத்து அதுக்கு தான் வரேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சார் ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம், இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்து மதத்தை பற்றிய புதிர்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இந்து தர்மத்திற்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக அவர் அப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதேஷ் ஒரு புக் எழுதி வெளியிடுறாரு. மாதேஷ் ஒரு அது அம்பேத்கருடைய புத்தகம் தானுங்க. புரிஞ்சுக்கோங்களேங்க. நீங்க ஒரு புது கற்பிதம் கேட்கவே மாட்டீங்களா? காதுக்கு வேலையை கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கேட்டா என்ன போயிட்டு போகுது உங்களுக்கு? நீங்க ஒரு புக்கை எழுதி இப்போ ஃபங்க்ஷன் வச்சு வெளியிடுறீங்க. அந்த புக்குடைய சைட்டேஷன் வேல்யூவும் இப்போ கையில் ஒரு டைரி வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து நான் புக்கா போடுறேன். அதோடைய சைட்டேஷன் வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இன்னொருத்தர் எடுத்து அது இது பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ். ஏன்னா நீங்க எழுதுவீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தாட் வருதோ, உங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின் வருதோ எல்லாத்தையுமே நீங்க எழுதிருப்பீங்க. அது வேல்யூவா இருந்தாதான் நீங்க புக்கா போடுவீங்க. தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1945 நினைவு சரியா இருந்தா அவரா புத்தகமா வெளியிட்டார். ஆனா இந்து மதத்தின் புதிர்கள் என்பது, ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம் என்பது அவர் புத்தகமாக வெளியிடவில்லை. அவர் சொன்னதுதான் அது. அவர் சொன்னதுதான் அது. கேட்கவே மாட்டீங்களா? நான் தான் சொல்றேனே, அவர் எழுதி வைத்திருந்த அனைத்து பேப்பர், அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மகாராஷ்டிரா அரசு புத்தகமா போட்டது. அதுல தான் இந்து மதத்தின் புதிர்கள் வந்தது. அவர் அதை புத்தகமா வெளியிடல. அவருக்கு அந்த புதிர்கள் தோன்றி இருக்கலாம், பின்னாடி அந்த புதிர்களுக்கு விடை கிடைத்திருக்கும். அதனால அவர் அதை புத்தகமா போடணும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். ஆனாலும் அதையும் நாங்க எதிர்க்கல. மகாராஷ்டிராவில தான் RSS உடைய தலைமையகமே இருக்கிறது. அந்த பிரச்சனை வந்தப்போ அதை ஏற்றுக்கொண்டது அல்ல அவருடைய ரைட்டிங்ஸ். நாங்கள் அதுக்கு எந்த அப்போஸும் கொடுக்கல. அண்ணல் அவர்களை நாங்கள் அந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்று சொல்லி அறிவித்தது RSS. அறிவித்தது எங்களுடைய இயக்கம், எங்களுடைய தத்துவம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து தர்மத்தை எதற்காக விமர்சித்த சமயங்களில் விமர்சித்தாரோ அதே விஷயத்துல RSSும் இந்திய தத்துவமும் உடன்படுகிறது.
முதல்ல இந்திய தேசத்துல பட்டியல் சமூக பெருமக்களுக்கு பூணூல் அணிவித்தது சவர்கர். முதல்ல இந்திய தேசத்துல உங்களுக்கு வந்து பட்டியல் சமூக மக்களை உட்கார வச்சு வேதம் கற்பித்து வேதம் எல்லாரும் படிக்கலாம்னு சொன்னது ஆரிய சமாஜம். இந்திய தத்துவவாதிகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அண்ணல் ஒன்றும் இல்லைங்க, ஆரிய சமாஜமும் சவர்கரும் இல்லை ஆர்எஸ்எஸும் அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் வந்து இந்து மதத்தை விட்டு நான் போறேன், எல்லாரும் சம தர்மத்தை ஏற்றுக்கோங்க, தீண்டாமையை ஒழிப்பன்னு சொல்லி எல்லா மத தலைவர்களும் வந்து அறிவிங்கன்னு சொல்லும்பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்திருந்ததுன்னு சொன்னா அவர் இந்து தர்மத்தை விட்டு போயிருக்க வேண்டிய, இந்து மதத்தை விட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காரு. ஆனாலும் புத்த சமயத்தை தான் தேர்ந்தெடுத்தாரே ஒழிய உங்களை மாதிரி கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் ஆள் பிடிக்க அவர் அலையில. புத்த சமயம் என்ன? இந்து மதம் தான். எப்படி இந்து தர்மம் தான்? எப்படி இந்து மதம்? இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னா 22 உறுதிமொழியில அவர் வந்து இருங்க ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அதுல சரி, ராமரையும் கிருஷ்ணனையும் வணங்கலன்னா இந்து இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? வேற என்ன இந்து சொல்லுங்க. இப்ப சிவனை மட்டுமே வணங்க, நீங்க தான் ராமரை தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தீங்க. சிவனை மட்டுமே வணங்குறவங்க பேர் என்ன? ஞான யோகம், பக்தி யோகம். பாருங்க, உங்கள்கிட்ட பேசணும் ஆன்மீகத்துக்கு டக்குன்னு டேன் ஆகும். இல்ல ஆன்மீக நிறைய விஷயங்கள் நம்மளே எடுத்து பேசணும்னா சொல்றேன். எங்கெல்லாம் அம்பேத்கர் எதிர்த்தாரு, அம்பேத்கர் எதிர்த்த அத்தனையுமே எங்கிட்ட பட்டியல் இருக்கு. ஏங்க நீங்க கடைசியா அவர் எழுதின புக்கை பாருங்க. நான் என்னால டீகோட் பண்ணி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணும். தர்மன்ற புத்தகமா பாருங்க, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? மறுஜென்மத்தை சொல்றாரு, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. திருக்குறள்ல இருந்து எடுத்துக்காட்டினா கூட மறுஜென்மத்துக்கு கத்துவீங்க எல்லாம் கராமுறான்னு. ஆன்மா அழிவற்றது சொல்றாரு. பிராமணர்களை அவரும் தான் சொல்றாரு தம்மத்துல. ஆனா அவரு சொல்ற பிராமணம் என்பது ஆரிய சமாஜம் எதை சொல்லுதோ, சாவர்கர் எதை சொல்றாரோ, ஆர்எஸ்எஸ் சாவர்கர் என்ன சொன்னாரு? நீங்க போற போக்குல ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, சாவர்கர் தான் முதல்ல தலித் மக்களுக்கு வந்து பூணூல் போட்டார். அவரு தான் போட்டார். ஏங்க ஊமை ஜனங்களின் காவலன் வந்து இவர் அம்பேத்கர் தாங்க. ஊமையா இருந்த மக்களுக்கு வந்து ராத்திரி எல்லாம் உட்காந்து ஏங்க என் சனெல்லாம் முடிச்சிட்டு தூங்கிட்டு கிடக்குறான், நான் ஏன் முடிச்சிட்டு இருக்கேன்னா இதுக்குதான் அப்படின்னு சொன்னவர் யார்? அம்பேத்கர். இப்போ சாவர்கர் எங்க முடிச்சிட்டு இருந்தாரு? சாவர்கர் என்ன பண்ணிட்டாரு? எந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற இடத்துல போய் சாவர்கர் சொன்னா தெரியும்? பட்டியல் சமூக பெருமக்களுக்கு பூணூல் அறிவித்தாரா இல்லையா என்பதை மாதேஷ் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மகாராஷ்டிராவில் போய் சாவர்கரை பத்தி சொன்னீங்கன்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தெரியாது. தமிழ்நாட்டில் மகாகவி பாரதி போட்டார். இதுதான் நான் சொல்றதெல்லாம் ஃபேக்ட். ஏதாவது நான் சொல்றது மறுப்பா உங்களுக்கு சைட்டேஷன் கொடுக்க முடியுதுன்னா கண்டிப்பா கொடுங்க, நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக அது பொய்ன்னு சொல்ல தெரியல. சாவர்கருக்கும் கோல்வால்கருக்கும் இருக்கு. நீங்க அவங்கள வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய கொள்கையை ஃபாலோ பண்றேன். அம்பேத்கர் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைவருங்க. அவர் ஏத்துக்கவே மாட்டீங்க நீங்க என்னைக்குமே. நான் சொல்ற கருத்தை தான் உங்களால ஏத்துக்க முடியல பாவம். ஏன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட தகவல்களை வச்சுட்டு நீங்கள் ஒரு பொய் பிம்பத்தில் இருக்கீங்க. நான் 370 பற்றி அண்ணல் அவர்களுடைய ஸ்டாண்டை சொல்லிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன், இந்து ராஷ்டிரா பற்றி அவருடைய வியூவை சொல்லிட்டேன். இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சமஸ்கிருதத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நான் சொன்னது தப்பு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். ஏன் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ஒதுக்கி வச்சது. இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லை, அம்பேத்கர் சிலை எப்படி இருக்கும் மாதேஷ்? அம்பேத்கர் சிலை எப்படி இருக்கும்? இப்போ ஒரு தலைவர்களுடைய சிலைக்கு ஒரு போஸ்டர் இருக்கும் இல்லையா? அண்ணாதுரைனா அப்படி கை நீட்டிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அம்பேத்கர் சட்ட புத்தகத்தோட இருப்பார். திருவள்ளுவர்னா ஒரு பக்கம் எழுத்தாணி உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி சம்திங் ஒரு இதுதான் இது அந்த சிலைக்கான. அண்ணல் எப்படி இருப்பாரு? ஒரு கையில கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு ஒரு பக்கம் கை தூக்கிட்டு இருப்பார், நின்றுட்டு இருப்பார். இதுதான் நீங்க இந்தியா முழுசும் பார்க்குற அம்பேத்கர் அவருடைய சிலை. மோடி வந்து அம்பேத்கருக்கு டெல்லியில ஒரு சென்டர் கட்டுறாரு. மகா பிரம்மாண்டமான ஒரு கால் மேல கால் போட்டு உட்காந்து, கால் மேல கால் தூக்கி போட்டு சேர்ல உட்காந்து கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற ஒரு போஸ்டர். இதெல்லாம் நல்லா பண்ணிடுறீங்க. இத நரேந்திர இதெல்லாம் அடையாளமா பண்ணிடுறீங்க. இத வந்து உண்மையிலே உள்ளுர உங்களுக்கு என்ன இருக்குன்றத நேத்துக்கு அமித்ஷா வெளிப்படுத்திட்டாரு. நீங்க வந்து அமித்ஷா மேட்டரை திருப்பி பேசுனீங்கன்னா நான் திருப்பி இந்த கேள்வியில இருந்து வெளியே வர முடியலீங்க. ஏன் வெளியே வர முடியல? ஏன் ஆக்சுவலா என்னன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். நான் 4 நீங்க 3வது வரிக்கு தான் நீங்க பதில் சொல்றீங்க. முதல் 2 வரிக்கு நாங்க ஏன் அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாது, அம்பேத்கர் பேர் சொன்னால் நாங்க இன்னும் 1000 முறை சொல்லுவோன்றார் உதயநிதி. உங்களை பார்த்து நான் மறுபடியும் சொல்லிட்டேன், மாதேஷ் மனுஷனே இல்ல கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து கடவுளுங்கிறத கட் பண்ணிட்டு மாதேஷ் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, மாதேஷ் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, மாதேஷ் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுன்னு கத்திட்டே இருக்கீங்க. 3வது லைனை போட்டு பார்ப்பான்னு நான் சொல்றேன். 3வது லைன்லாம் கேட்க மாட்டேன். முதல் 2 லைனுக்கு என்ன விளக்கம்? 3வது லைன் தான் விளக்கம். அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்களும் நீங்க உட்கார்ந்து எடிட் பண்றது எங்க பிரச்சனை? நேத்துக்கு அவ்வளவு படபடப்பு உங்களுக்கு? ஏன் பதபதைப்பு நேற்றுக்கு? மோடி ஒரு முறை 3 ட்வீட் போடுறாரு, வேகமா ட்விட்டர் பதிவு, எக்ஸ் பதிவு. அமித்ஷா வேகமா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பதறாரு. ஏஐ தொழில்நுட்பத்துல மாத்திட்டாங்க, திருத்திட்டாங்க, கொடுத்துட்டாங்க, வெளியே விட்டுட்டாங்க. உடனே எக்ஸ் தளத்துல இருந்து ஒரு வழக்கு வேற. அவர் போட்ட ட்விட் என்னன்னு படிச்சு ஏன் உங்களுக்கு அவ்வளவு பதட்டம்? அப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோம். நாம
தப்பு பண்ணிட்டோம், இந்தியா முழுக்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இதான் சமாளிபிகேஷன், அந்த அதுக்குதான் ஒரே ஒரு வருத்தம் தெரிவிங்கன்றாங்க, அவ்வளவுதான். அந்த ட்விட் என்னன்னு படிச்சிருந்தா மாதேஷ்க்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அமித்ஷாஜி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திருந்தா மாதேஷ்க்கு விஷயம். நான் இத்தனையும் பார்த்துட்டு தாங்க வரேன். நீங்க நேற்றுக்கு பதறினீங்க, ஒரு பதற்றம் தெரிந்தது. இல்லைங்க, நேற்றைக்கு மாலை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிஜேபியின் தலைவர்களும் வேக வேகமா இல்ல எங்க தலைவர் அப்படி சொல்லல, அமித்ஷா சொன்னதை தவறா திரித்து கூறிட்டாங்க, தவறா இவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்துல எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க தான் வந்து அதற்காக எல்லாம் பொழிப்புரை எழுதிட்டு இருந்தீங்க. நேற்றுக்கு எடிட் நீங்க பண்றீங்க, அயோக்கியத்தனமா எடிட் பண்றீங்க, அசிங்கமா எடிட் பண்றீங்க, மட்டமா எடிட் பண்றீங்கன்னா நீங்க எடிட் பண்றீங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க பண்ண தப்புக்கு நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? பேசுனது அமித்ஷாவா இல்லையா, அதையாவது ஒத்துக்கிறீங்களா? நேத்து அமித்ஷா டூப் ஏதாவது பார்லிமெண்ட்க்கு வந்து இவ்வளவு தூரம் நான் இல்ல அப்படி ஏதாவது அது ஏஐ மாதிரி வேற அமித்ஷா ஏதாவது வேற ஒரு அமித்ஷா வந்துட்டாங்க. அமித்ஷா ஜி பேசுனா நான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு அருகதை இல்ல. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு அந்த அண்ணனுடைய பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல. நீங்க அவருக்கு அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பிராயச்சித்தமா சாமி பேரை சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு சொல்றீங்கன்னா உங்களை சொல்ல வச்சிருக்கோம்னா எங்களுக்கு சந்தோஷம். அவர் பேரையே சொல்லாம புறக்கணிச்சிங்கல்ல, அவருடைய பேரே பாடப்புத்தகத்துல வராம புறக்கணிச்சிங்கல்ல, பார்லிமெண்ட்ல அவருடைய போட்டோ வராம புறக்கணிச்சிங்கல்ல, அவருக்கு பாரத ரத்னா தராம புறக்கணிச்சிங்கல்ல, இன்னைக்கு 100 தடவை அண்ணல் அம்பேத்கர் பேரை சொல்றீங்கல்ல, சொல்ல வச்சோம்ல, எங்களுக்கு சந்தோஷம். இதான் அமித்ஷாஜி சொன்னது. நீங்க பொண்ணும் பாரத ரத்னா கொடுக்கல, விபி சிங் தான் கொடுத்தாரு. பாரத விபி சிங் எங்க கவர்மெண்ட், எது நாங்க தான் அவரை உட்கார வச்சோம். நாங்க எங்க ஆதரவு பெற்ற அரசாங்கம். அந்த விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்து விட்டதே நீங்க. ஆமா, காஷ்மீர்ல இந்துக்களை கொன்று குவிக்கும் போது பார்த்துன்னு வேடிக்கை பார்ப்போமா? நாங்க பார்த்துன்னு வேடிக்கை பார்ப்போமா? நல்லது பண்ணியே உட்கார வச்சோம், அங்க இன அழிப்பு நடத்தினீங்க, தூக்கி போட்டோம். சோ இதை நியாயப்படுத்திட்டே இருக்கீங்க நீங்க. எதை நியாயப்படுத்த? அதாவது அம்பேத்கரை பற்றி நியாயப்படுத்தாம நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க குறைஞ்சபட்சம் அஸ்வத்தாமன் போன்ற ஒரு தொண்டராது, அதுவும் சட்டம் படிச்சவர் நீங்களாவது ஒத்துக்கலாம். இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அவர் பேசுனதை நீங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொல்லிட்டு போலாம். களவாணி படத்துல கஞ்சா கருப்பு காமெடி வரும்ல, சண்டையே இல்லைங்கிற சகஜங்கிற அதை பேசி வேற தீர்த்துக்கணுங்கிறியாங்கிற மாதிரி. நான் தப்பே பண்ணல, நான் நியாயத்தை பேசுறேன். நீங்க உட்காந்து எடிட்டிங் வீடியோ போட்டு அஸ்வத்தாமன் நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா? எடிட் பண்ணதுக்கு நீங்க தாங்க வருத்தப்படணும், எடிட் பண்ணதுக்கு நீங்க தாங்க வெக்கப்படணும், எடிட் பண்ணதுக்கு நீங்க தாங்க அருவருப்படையணும். இவ்வளோ கேவலமா அரசியல் பண்ணி ஒரு பொழப்பு பழைக்கணுமா? நாங்க பேசுறதுக்கு என்ன பதில்? ஒன்றும் இல்லை. அமித்ஷா ஒரு விஷயம் சொன்னார், அதுக்கு எந்த காங்கிரஸ்காரராவது இல்லை இந்தி கூட்டணியில் இருக்க யாராவது பதில் சொல்றாங்க? என்ன விஷயம்? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு லீடரு நேருவுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ராஜாஜி தெரியும் இல்லையா, சுதந்திரா கட்சி ஆரம்பிச்சு. தெரியும் சார், சொல்லுங்க. இல்ல சுதந்திரா கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் தெரியுமா? அந்த காலத்துல 45 எம்பி அவங்க. சரி, அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு, முரசொலியில் வராது. ராஜாஜியும் அம்பேத்கர் அவர்களும் வெளியேறினது காங்கிரஸுக்கு பெரிய இழப்பு அப்படி சொல்லி லெட்டர் எழுதுறாரு. பதிலுக்கு நேரு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ராஜாஜி போனது பெரிய இழப்பு தான், ஆனால் அம்பேத்கர் போனதெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு நேரு எழுதுறாரு. இதை தான் நேற்று அமித்ஷா பேசினார். அது வெளில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த உருள்றீங்க நீங்கள்லாம். எப்பேற்பட்ட ஆள் தேடி பிடிச்சி அவர் பேசின 17 நிமிஷமா 13-17 நிமிஷத்துல எடுத்துன்னு வந்துட்டீங்க இந்த விஷயத்த. இதை மாதேஷ் கிட்ட சொல்லிடுவோம். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு சோ கால்டு டைலாக், அதுலேருந்து 3ஆவது நிமிஷத்தில் வருது இந்த டைலாக். நீங்கள் 3 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே பேசுகிறீங்க. 3 நிமிஷம் பார்த்தா கூட இந்த விஷயம் தெரிஞ்சிடும். நம்ம நோக்கம் அது இல்லையே, நம்ம நோக்கம் அண்ணலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது இல்லையா, அவர் வரலாறு படிக்கணுன்றது நம்ம இல்லை. அண்ணலின் வரலாறு தெரிந்தவர்கள் தான் இன்னைக்கு கோவப்படுறாங்க. இன்னைக்கு கோவப்படுறதே அதுதான். பட்டியல் சமூக மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் அங்கங்க ஊருக்கு 4 பேரை கூப்பிட்டுக்கிறாங்க, கட்சியில வச்சுக்கிறாங்க. ஊருக்கு 4 பேரை பட்டியல் சமூக மக்களை கூப்பிட்டு வந்து உயரம் பண்றாங்க, உயரத்துக்கு வச்சிடறாங்க. இந்த தேசத்தினுடைய முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சட்ட அமைச்சர் யாரு? அண்ணல் அம்பேத்கருங்க. 2வது தலித் சட்ட அமைச்சர் யாரு? அர்ஜுன் ராம் மெக்வால். நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோமே அவரு தான் இப்ப சட்ட அமைச்சரா இருக்காருல்ல. யார் பேரு? அர்ஜுன் ராம் மெக்வால். பாருங்க, தெரியவே இல்லை. இப்படிதான் வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. சட்ட அமைச்சரா நாங்க வச்சிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கலாம், நீங்க தான் வெக்கப்படணும். இல்ல நீங்க தான் அவமானப்படணும், நீங்க தான் அருவருப்படணும். கர்நாடகாவுல அவ்வளவு மனோபாவம் இல்ல மாதேஷ் மனசுல இருக்கிறதுனால நாங்க சட்ட அமைச்சர் கொடுத்துருக்கிறது கூட தெரிஞ்சுக்க. நீங்க அவர் பேர் கூட பாருங்க நினைவுக்கு வரல வேகமா. இங்க சரி, ஒரு சட்ட அமைச்சர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லவா? எல் முருகன். இந்த பேரும் கேள்விப்படலையா? இல்ல தெரியும், கேள்விப்படல இல்ல.
இந்த கர்நாடகாவுல ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இருங்க சார் சொல்லிடுறேன் சார், இருங்க வரேன். 7 முறை வெற்றி பெற்றும் எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு வருத்தப்பட்டிருக்காரு தெரியுமா? 7 முறை வெற்றி பெற்றும் எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு. அருந்ததியர் சமூக, ஏன்னா நான் தலித்து. அருந்ததியர் சமூக பெருமக்களை இங்க இருக்கிற ஷெட்யூல்டு காஸ்ட் டோட்டல் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, அதுலயே ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம்னா அருந்ததியர் சமூகம் தமிழகத்துல. அந்த சமூகத்திற்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். நாங்க அடையாளப்படுத்துறதை கேட்கலீங்க, அங்கீகாரப்படுத்தினதை கேட்கிறோம். அங்கீகாரம் கொடுத்ததை கேட்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்றேன், கேன்ஸ் திரைப்பட விழாவில் ரெட் கார்பெட்ல ஒரு வேட்டி கட்டிட்டு அவர் போய் நிற்பாரு. அது உங்களுக்கு ஒரு அங்கீகாரமா தெரியல. அவர் நடத்துகிற பொங்கல் விழாவில் மோடி வந்து வருஷம் உட்கார்றாரு, அது உங்களுக்கு அடையாளமா தெரியல. அவர் வந்து அவரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். அவரை நீங்க வந்து தலித்துனே ஏற்றுக்க மாட்டீங்க. அவரு சொல்றாரு, இவர் திரும்ப சொன்னாரு, அவரெல்லாம் நாங்கள் வந்து தலித்தாவே நாங்கள் பார்க்கல, நாங்கள் வந்து அவர் சங்கியாக தான் பார்க்குறோம், அப்படி தானே சொன்னார். அதுதானே அண்ணல் ஆசைப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு. அப்படியெல்லாம் அவர் வந்து திரும்ப அப்படியே சொல்லலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு இத்தனை வருஷமா, என்ன 2வது டென்யூரா இருக்காரு, இணை அமைச்சரா இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இருங்க, பட்டியல் சமூக மக்களின் விடியலுக்காக இருங்க. திருமாவளவன் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். இங்கே தலித்துன்னு தனியாக யாரும் கிடையாது. சங்கினாலே நாங்கள் எல்லாம் ஒன்று தான், நாங்கள்லாம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இதைத்தான் அண்ணல் ஆசைப்பட்டாரு, அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன செஞ்சுக்கிச்சீங்க? பட்டியல் சமூக விடியலுக்காக இவரே 2வது டென்யூரா வந்திருக்காரு. இல்ல நான் சொல்லிடுறேன் சார், எல் முருகனே அடையாளப்படுத்தப்படுறீங்கல்ல, நீங்க அடையாளமா கொடுக்குறீங்க. நாங்க பண்ண அடையாளம், நீங்க அந்த அடையாளத்தை கூட பண்ண மாட்டீங்க. சரி, அடையாள அரசியலுக்காவது நீங்க ஒன்று பண்ணுங்களேன் சார், ஒரு துணை முதல்வர் கொடுங்களேன், அடையாளத்துக்கே பண்ணுங்க சார். ஆராசா வாக்குங்க சார் துணை முதல்வர். உங்களுக்கே வருத்தம் அது? ஏன் வருத்தம்னா, அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கியதுனால. முதல்ல அம்பேத்கர் மாதிரி வெறும் அடையாளத்துக்கு மட்டும் நீல சட்டை போட்டிருந்தா அந்த வருத்தம் வராது. உண்மையிலேயே கொள்கைகளை உள்வாங்கி தொலைச்சிட்டோம், வருத்தம் வருது. என்ன சார் பண்றது? வெறும் சும்மா டிராமா அரசியல் பண்ணா, வெறும் அடையாள அரசியல் பண்ணா அது புரியாது. உள்ளுக்குள்ள இருந்து பண்ணணும்னா அது புரியும். நான் உண்மையிலே மனசுல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் மதேஷ், உண்மையாகவே சாதி ஒழிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார். சாதி பாகுபாடுகள் ஒழியணும், தீண்டாமை என்கிற மனோபாவமே ஒழியணும் அப்படின்னு சொன்னா, அதை 100 வருடங்களாக இந்த இந்திய மண்ணில் சாதித்து காட்டியிருக்கிற ஒரு அமைப்பு RSS மட்டும்தானே. இது சாதி ஒழியணும்ட்டா அதை உங்க மனசு ஏத்துக்க மாட்டேன். சமூக பிளவு ஏற்படுத்துவதே RSS தான்ன்றாங்க. ஒரு இடத்துல உதாரணம் காட்டுங்க, ஒரு இடத்துல உதாரணம் காட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க தானே இங்க இப்ப OBC பிரிவு ஏகப்பட்ட பிரிவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது. இந்த அடையாளப்படுத்தல் முருகன் அவர்கள் அமைச்சர் சார், இருங்க சார், எதுக்கு OBC பிரிவுன்னு ஒண்ணு தனியா, அந்த MBC பிரிவுன்னு தனியா? கரெக்ட். அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்துக்கு படுத்துதலும் தீண்டாமை மனோபாவ ஒழிப்பு அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் பேசுற விஷயம் சத்தியமா புரியாது. இல்ல சார், இதெல்லாம் என்ன சொல்றேன், முருகன் வந்து மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. சொல்லுங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய அருந்ததியர் காலனிக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா ஓட் பேங்க் கம்மிங்கிறதுனால ஓட்டு கேட்க கூட அரசியல்வாதிகள் வரமாட்டாங்க. ஆனால் நான் சிறு வயதாக பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுதே RSS ஸ்வயம் சேவகர்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கி சாப்பிட்டு எங்கள் கூட இருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து RSSல ஈர்க்கப்பட்டேன். ரைட்டு அப்படின்னு சொல்றாரு. ABVP-க்குள்ள நான் ஏன் வந்தேன் அப்படின்றது சொல்றாரு. இது ஒரு சோறு. அதனால அவர் நன்மைக்காக அவருக்கு வந்து ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது. 2 டென்யூரா அவர் வந்து மத்திய இணையமைச்சர் ஆயிட்டாரு. ரொம்ப குறுகிய வட்டத்துல யோசிக்கிறீங்க. குறுகிய வட்டத்துல யோசிக்கலீங்க. உங்க பார்வை, அருந்ததியர் மக்கள் முருகனால் பலன் பெற்றிருந்தால் அவர் ஜெயிச்சிருக்கணும். அவரு கொஞ்சம் கூட 2 முறையும் தோல்வி இல்ல, 2 முறையும். ஆமா, 2 தடவையும் தோல்வி. அந்த அருந்ததிய மக்கள் அங்கீகரிக்கவில்லை. 2 தடவையும் தோல்வி. நமக்கு எதுவுமே அவர் பண்ணலன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. 2 தடவையும் தோல்வி. ஆனா அமைச்சர் அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா ஓட்டு போட்டுருப்பாங்க சார், ஜெயிக்க வச்சிருப்பாங்க சார். அந்த மக்களுக்கு நாங்க செய்யறது தெரிய விடக்கூடாதுன்னு தானே உங்களை மாதிரி ஆளுங்களா இருக்கீங்க. என்ன செஞ்சிட்டீங்க நீங்க அருந்ததி? நாங்க என்ன செய்யல. என்ன செஞ்சிட்டீங்க? நாங்க என்ன செய்ய சொல்லுங்க. இப்போ உங்களை மாதிரி வந்து வெறுமனையே சாதி பார்த்து தனித்தனியா செய்யற ஆளுங்க நாங்க இல்ல. மொத்தமா மனிதன் கேட்டா இது என்ன சாதி பார்த்து 80 கோடி பேருக்கு ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம். சரி, இத்தனை கோடி பேருக்கு பாத்ரூம். எந்த பிரதமர் இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏங்க முன்னாடி இருந்த பிரதமர் செய்யல? இப்ப காலத்தின் தேவைங்க, இன்னைக்கு இருக்கு, செஞ்சுதான் ஏதாவது சொல்ற போறேங்க. மோடி வரதுக்கு முன்னாடி பாத்ரூம் உங்க வீட்டுக்கு தேவையில்லாம இருக்குதா? மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்ரூம் தேவைப்படுதா? அதுக்கு முன்னாடி பாத்ரூம் யாருக்கும் தேவைப்படுது? டெவலப்மென்ட் வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் யாருக்கும் தேவைப்படுதா? அதுக்கு முன்னாடி பேங்க் அக்கவுண்ட் யாருக்கும் தேவைப்படுது? கால வளர்ச்சியில் இதெல்லாம் ஒண்ணா வரதா செய்யுங்க இல்லையா? இன்னைக்கு சாதிச்சு காட்டிருக்கமா இல்லையா? மற்ற நாடுகள்லாம் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஊர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே போல கிராமப்புற வங்கிகள் எல்லாம் சிதம்பரம் இருந்த காலத்துல நிறைய கொண்டு வந்து வங்கிகளை ஏற்படுத்தினார். அக்கௌண்ட் அனைவருக்கும் வருவதற்கு சாத்தியம் இல்லை. அதாங்க வங்கிகளை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு சிதம்பரம். அடுத்து நீங்க வங்கி பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வந்தீங்க. அவருடைய தொகுதியில 4 கிராமத்துக்கு கொண்டு வந்தார். ஏதாவது பேசணும்னு வாய் இருக்குலாம் பேசக்கூடாது.
அவருடைய பீரியட்ல எத்தனை பேங்க்கு பிரான்ச்சிங் அதிகமாச்சு நீங்கள் டேட்டா காட்டினீங்கன்னா உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. அவர் ஒன்றுமே பண்ணலை, இதுதான் உண்மை. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் என்பது சாத்தியம் இல்லை, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசினவர் ப. சிதம்பரம். அவருக்கு இந்த இன்டெலெக்சுவல் இமேஜ் கொடுக்க பில்டப் பண்ணுறதெல்லாம் வேற யார்ட்டா வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்கள் மொத்தமாக மக்களுக்கு பண்ணதெல்லாம் துரோகம், நீங்கள் மக்களுக்கு பண்ணதெல்லாம் அறிவில்லாத அரசியல், நீங்கள் எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இங்கே முன் வைக்கல. இப்போ மறுபடியும் அண்ணல் விஷயத்துக்கு வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணல் எதை ஆசைப்பட்டார்? தீண்டாமை என்கிற மனோபாவமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். அது இன்னைக்கு சாத்தியப்படுத்துறது 100 வருஷமா RSS. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 1925 காலகட்டத்தில் ஒரு 100 பேர் ஒரு இடத்துல தங்கி ஒரே தட்டில் சாப்பிட்டு, ஒரே தட்டுனா தட்டை கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க, திருப்பி அந்த தட்டை தான் யார் சாப்பிட்ட தட்டில் யார் சாப்பிட்றோன்னு தெரியாது, ஒரே இடத்துல படுத்து தூங்குவாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, உறவுகளாக இருப்பாங்க. இது வேற எந்த அமைப்பிற்கு சாத்தியம்? 1925 RSS தானே சாத்தியப்படுத்துச்சு. இந்திய தத்துவம் தானே பிரதர் இங்க வந்து உங்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வந்து. சிவராஜ் சிங் சவுகான்னு நினைக்கிறேன், உங்க பிஜேபி முதலமைச்சரா இருந்து இப்ப அமைச்சரா இருக்காருல்ல, அவர் ஸ்டேட்ல தானே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மேல வந்து அவர் மேல சிறுநீர் கழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிஜேபி காரனா கிடையாது. இல்ல இத சிறுநீர் கழிச்சவன் பிஜேபி காரன் கிடையாது, காங்கிரஸ் காரனா கூட இருப்பான். இது என்னது? இது என்ன? ஏன் அந்த ஊர்ல காங்கிரஸ் காரனே கிடையாதா? உங்களுக்கு தான் சாதிய வன்மம். ஏன் நேரு இல்ல? நேருவோட இப்ப நேரு நல்லா படிச்சவனா இருப்பான், நேருவோட மனநிலையில இருந்திருப்பான். நேரு போட்டார்ல கார்ட்டூனு, என்ன 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 எப்படி அப்புறம் எப்படி அந்த மாதிரி கார்ட்டூன் போட்டீங்க? நேரு ஏன் நீங்க சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஏன் கார்ட்டூன் போட்டீங்க? நேரு அந்த கார்ட்டூனை பார்த்திருப்பான். நேரு திட்டத்திற்கு நீங்க இத்தனை வருஷமா 10-11 வருஷமா ஓடி இருந்து 2006ல இருந்து 2012 வரைக்கும் 11ஆம் கிளாஸ் படிச்சவனா இருப்பான். அந்த கார்ட்டூனை பார்த்திருப்பான். உங்க சாதிய வன்மம் மனசுல இறங்கி இருக்கும், அதனால அந்த வேலையை செஞ்சிருப்பான். ஆனா அந்த சிறுநீர் கழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டான்ல, அவனுக்கு பாத பூஜை நடத்தினார் அந்த நாட்டு அந்த ஊருடைய சிஎம். இங்க வேங்கைவேலுக்கு உங்க சிஎம் என்ன சார் பண்ணாரு? நாங்குநேரிக்கு உங்க சிஎம் என்ன சார் பண்ணாரு? திருநெல்வேலியில வந்து இதே சம்பவம் நடந்தது, அங்க மத்திய பிரதேசத்துல நடந்தது தெரியுது இல்ல. திருநெல்வேலியில ஒரு இரவு முழுசு நிர்வாணப்படுத்தி அடித்து ஒரு தலித் இளைஞர்களை சிறுநீர் கழித்து அவமானப்படுத்தினாங்களே, அதுக்கு உங்க சிஎம் என்ன சார் பண்ணாரு? கடும் தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒன்னும் நடக்கலையே, நடக்கலீங்களே பாஸ். வேங்கைவேல் குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலையே பாஸ். நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு இங்க நடந்துட்டு இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையான அக்கறையோடு இருக்கு. காந்தியோ அம்பேத்கரையோ இங்க தமிழ்நாட்டில் பெரியாரையோ யாராவது தொட்டால் அடுத்து கெட்ட மாதிரி தான். நீங்க வந்து அம்பேத்கர் சிலைகள் தமிழகத்துல எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு இடத்துல இந்த கூண்டுல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட உரையாடல் நடத்துங்க, உண்மையான சமத்துவ அரசியலை பேசுங்க, தீண்டாமை மனோபாவத்தை எப்படி ஒழிக்க முடியுன்றதை பாருங்க, உண்மையான எம்பவர்மெண்ட்டை பேசுங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணலுடைய நினைவு தினம் வந்தது டிசம்பர் 6, சரிதானே? அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? திராவிட மாடல் அரசாங்கத்துல என்ன பண்ணீங்க தெரியுமா? நான் சொல்லவா? அவருடைய நினைவு நாள்னு போட்டு பேனர்ல போட்டு தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி கழிவு நீரேற்று வாகனங்களை 100 பேருக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு விழா எடுக்கிறீங்க. அப்போ உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குரூர மனநிலை என்ன? இதுல என்ன குரூர மனநிலை? ஏன் நீங்க பட்டியல் சமூக இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவோம், பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லல? ஏன் பட்டியல் சமூக இளைஞர்களை டிஎன்பிசி இப்போ 100 கிளாஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லல? ஏன் பட்டியல் சமூக இளைஞர்களை IAS ஆக்கும்னு சொல்லல? பட்டியல் சமூகம்னா தூய்மை பணியாளர்களா? என்ன உங்க மனநிலை? இது எப்படி அண்ணலை புகழ்படுத்துறதாகும்? இதைத்தான் அண்ணல் சொன்னாரா? என்ன சார், எங்க சார் இருக்கு உங்க மனநிலை? நீங்க இன்னும் வளரணும் சார், ரொம்ப நீங்களாம் வளரணும். ரொம்ப பிற்போக்கா இருக்கீங்க. உங்க சிந்தனை எவ்வளவு பாழ்பட்டு போயிருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க, சுய பரிசோதனை பண்ணுங்க. பெருமையா நிக்கிறாரு சார் ஸ்டாலின் இந்த விழாவில் வந்து. இவ்வளவுதான் சார். நீங்க அண்ணல் அம்பேத்கர் குறித்து பேசப்பட்ட ஒரு வார்த்தை தவறான வார்த்தை, அதை சமாளிப்பதற்காக நீங்க எங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு இப்ப வரிசைப்படுத்துறீங்க பாருங்க, இங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ காங்கிரஸ் பண்ணாதியா நாங்க பண்ணிட்டோன்றது, திமுக பண்ணாதியா நாங்க பண்ணிட்டோன்றது, இத கேட்கல நாங்க பதில இப்ப வரைக்குமே நீங்க வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நேயர்கள் கிட்ட கொடுக்குறேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க ஆமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட்ல உங்க மேல பயங்கரமா கோவப்படுவாங்க. யாரா இருந்தாலும் அவர் அவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்குறாரு, அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நைட்டு பூரா படிக்கிற மனசுல இருக்க விஷயத்த நான் ஏன் ஃபர்ஸ்ட் வரணும்?
நான் என்ன மனப்பட கேஸா? நான் கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரே வார்த்தையா அவர் பேசுனதுல ஏதோ ஒரு ஒரு பிழை நடந்திருக்குங்க, ஒரு தவறு நடந்திருக்குங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் கவனச்சதறல் இல்லாம சரிப்படுத்தி நடந்தாதாங்க நீங்க தாங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் வருத்தப்படணும், நீங்க தான் அருவருப்படணும். இப்படி ஒரு அரசியலை இன்னுமா பண்ணிட்டு இருப்பீங்க? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு. நீங்கள் ஒரு சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடிட் பண்ணி அமித்ஷாஜி வந்து அண்ணல் அம்பேத்கரை தப்பாக பேசிட்டாருன்னு போடுறீங்க. அதை அப்படியேவா கேன மாதிரி இங்கே இந்த ஜென்ரேஷன் நம்புவோம்? அவருடைய ஸ்பீச் எடுத்து இந்தியா முழுக்கும் கொந்தளிக்குதுங்க. நான் எத்தனை வீடியோ வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல அந்த ஸ்பீச் எடுத்து அந்த ஸ்பீச் எடுத்து பார்க்க மாட்டாங்களா? பார்த்துட்டு உங்களை கேவலமா நினைக்க மாட்டாங்களா? உங்களை காரி துப்ப மாட்டாங்களா? இப்படி எடிட் பண்ணி வீடியோ போட்டு. பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு புள்ளியில் நிக்கிறாங்க இந்த விஷயத்துல. அப்படியா? ஆமா, அத்தனை கட்சிகளும் ஒரு புள்ளியில் நிக்கிறாங்க. ஆமா, பிஜேபியை தவிர எக்ஸப்ட் பிஜேபி கூட்டணி நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்தி கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் உங்க கண்ணுக்கு கட்சியா தெரியுதுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதிமுக சொல்லிருக்காங்க, தேமுதிக சொல்லிருக்காங்க, பாமக சொல்லிருக்காங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேங்க, நீங்க எடிட் பண்ணி போட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மையை உடைச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், அமித்ஷாஜி ஒரு தடவை சொன்னார், நான் 100 தடவை சொல்றேன். உங்களுக்கு அண்ணல் பெயரை சொல்வதற்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை. அவர் பேரை சொல்லாத உங்களை நாங்கள் 100 தடவை சொல்ல வச்சிருக்கோம். சாமி பேரை பாராயணம் பண்ற மாதிரி சொல்ல வச்சிருக்கோம். எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமை. இன்னும் 1000 தடவை அவர் பேரை உங்களை சொல்ல வைப்போம். அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பிஜேபியால் ஆபத்து இருக்குன்னு இந்த 2024 ஜெயிச்சதுலேருந்தே, பிஜேபி ஜெயிச்சதுலேருந்தே சட்ட புத்தகத்தோடவே பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். நேற்றைக்கு அது வந்து பாருங்க, கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி வந்துட்டு பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு, அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய அத்தனை பேருடைய குற்றச்சாட்டு. ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுதான் வந்து இனி அவ்வளவுதான்பா, தெரிஞ்சு போச்சு, இவங்க முகத்தரை தெரிஞ்சு போச்சு, கிழிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அப்படியே தூக்கி கொண்டு போய் நாங்கள் நெருப்புலையோ குப்பையிலோ போடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. எப்போ, எங்க, யாருடைய அரசாங்கம்? இந்திரா அரசாங்கத்தில் சரி, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது. இது அண்ணல் ஏற்றி கொடுத்த கான்ஸ்டிடியூஷனை அப்படியே கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் நாங்கள் போட்டுருவோம், எங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. யாரு? இந்திரா கவர்மெண்ட். இந்திரா கவர்மெண்ட். சாவர்கர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வார், கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுப்பாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் ஏத்துக்கலன்றதுக்கு ஆதாரம் கொடுங்க. ஏத்துக்கல, அவர் ஏத்துக்க மாட்டாரு. சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கு பதில் மனுவை கொண்டு போய் வைக்கணும், மனு தர்மத்தை கொண்டு போய் நிலைநாட்டணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் திட்டம். சொல்லல, அது ஆர்எஸ்எஸ் திட்டம், சாவர்கருடைய எண்ணம். அது நம்ம எப்படி? ஆமாங்க, அதுதான் உண்மை. தெரிஞ்சா பேசுங்க. இப்ப நான் கேசவானந்த பாரதி கேஸ்னா சைட்டேஷன் காட்டுவேன், நீங்க சொன்னதுக்கு சைட்டேஷன் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? சும்மா எங்கெங்க தீக்கதிரி முரசொலியில் வந்ததெல்லாம் காட்டிட்டு இருந்தா சைட்டேஷன் காட்டுங்கன்ற சும்மா ஏதாவது பேய் கதை பேசினீங்க. மனுநீதி என்னைக்கு சாவர்கர் ஆதரிச்சாரு? அவருடைய இதெல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு புரட்சிகரமா இருக்கும். ஆர்எஸ்எஸ் திட்டம் மனுவை தான் வந்து அரசியலமைப்பு சட்டமா மாத்தணும்ன்றது என்ன பாடு? சாவர்கருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இவங்க தத்துவம் வேற, அவர் தத்துவம் வேற, அவர் அமைப்பு வேற, இவங்க அமைப்பு வேற. எல்லாமே இந்திய தத்துவவாதிகள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன விஷயமே தெரியாது. சாவர்கர் மனுநீதியை என்னைக்கு ஆதரிச்சு பேசினாரு? மனுவாதமும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் ஒரு தலித் எழுதின புக்கு படிச்சிருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? சத்தியமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர் சொல்றார், ஒரு 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 தலித் தான் அந்த புக்கை எழுதுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மனுவாதத்தில் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்னங்கிறத புட்டு வைக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்பது மனுவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வராரு. யாரு? ஒரு பட்டியல் சமூக பெருமகன் எழுதுறாரு அந்த புத்தகத்தை. இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் சைட்டேஷன் காட்டுறேன். கேசவானந்த பாரதி வழக்கில் இப்படி ஆர்கியூ பண்ணப்பட்டதா? ஆமாம், ஆர்கியூ பண்ணப்பட்டது. அடுத்து எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து மனித உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை தூக்கி குப்பையில் போட்டிங்களா? ஆமாம் போட்டிங்க. ஒன்றும் இல்லை சார், நீதிபதி கேட்குறாரு ஹேபியஸ் கார்பஸ் கேஸில், எமர்ஜென்சி டைமில். எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமைகள் எதுவுமே மக்களுக்கு இல்லை என்று இந்திரா அரசு வாதிடுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, அப்போ வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகல் 21 கொடுத்துருக்காங்க, அதை கொடுப்பீங்களா? அதை கூட நாங்கள் விருப்பப்பட்டா கொடுப்போம். அதனாலதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க இந்திய மக்கள். அதுதான் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. இதை விட மனித உரிமைகளை பிரதானமாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணலை அவமானப்படுத்துகிற விஷயம் வேறு எது இருக்க முடியும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏமாதிச்சு உலகம். அதாவது இது ஒரு சின்ன அவமானம், இதை விட பெரிய அவமானம் எல்லாம் இந்திரா பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் பண்ணியிருக்கு. அதை பேசும்போது நாங்க சிங்கிள் லைன்ல ஒரு லைன்ல தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிருங்க, நம்ம விவாதத்தை முடிச்சிருவோம். நீங்க எதிர்பார்க்கிற அறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை. நடந்ததை தான் நான் பேசுவேன், உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன். நீங்க நினைக்கிறத பேசணும் அப்படின்னு சொன்னா ஊப்பியை கொண்டு உட்காந்து வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க. அங்க நடந்தது அண்ணலுக்கான ஒரு புகழாரம்.
அதை எடிட் பண்ணி போட்டது உங்களுடைய என்ன சொல்றது வன்மம். அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது, மக்கள் முன்னாடி பொதுவெளியில் நின்று பதில் சொல்ல வேண்டியது நீங்க, நாங்க இல்ல. அண்ணலுக்கு நீங்கள் கொடுத்த புகழாரத்தை இந்தியாவே பார்த்து விட்டது, கொடுத்துருவாங்க. இந்த இன்டர்வியூ பார்த்து இந்தியாவே பார்த்து விட்டது. அதான் சொல்றேன், நேரம் பார்த்து உங்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும் அதை செய்வார்கள். இந்தியா முழுசும் பட்டியல் சமூக பெருமக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கிறது பிஜேபி தான். அப்படி கிடையாது. நீங்க என்ன குட்டிகாரணம் போட்டாலும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் வாழ்ந்த இடம், படிச்ச இடம், பிறந்த இடம், முக்தி அடைந்த இடம் எல்லாத்துக்கும் லண்டன்ல போய் காசு கொடுத்து வாங்கி அங்க நினைவாலயம் கட்டினது நரேந்திர மோடி. உள்ளூர்ல அவரை பத்தி ஒரு 15 வருஷமா ஒரு புத்தகம், ஒரு நூல் கூட வெளியிடல, தெரியுங்களா? ஆமா, நம்ம இந்தியாவுல வெளியிடல கிடையாது, எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு பிஜேபி. எதையா சொல்ற போறேன், அம்பேத்கர் நூல்களை நிறுத்தி வச்சிருக்கீங்க பிஜேபி. ஆமா, உண்மை. அண்ணனுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு வெளியிடவே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த அரசாங்கத்துல சும்மா எல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீங்களா நீங்க? நாங்க எத்தனை புக் வெளியிட்டு இருக்கேன் தெரியுமா? அம்பேத்கர் சென்டர்னு ஒண்ணு இருக்குது, வந்து பாருங்க. 1000 புக் இருக்குது உள்ள. நாங்க வெளியிட்டு இந்த 12 வருஷத்துல எல்லாமே ரிசர்ச் புக். 15 வருஷமா கிடையாது. இதுக்குன்னு எவ்வளவு கிடையாது. அதான் சொல்றேன், இது தீக்கதிரி முரசொலி படிச்சா அப்படிதான் தெரியும். அம்பேத்கர் சென்டர்னு ஒண்ணு இருக்குது, ரிசர்ச் இருக்குது. ரிசர்ச் பண்றவனுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, அதுக்குன்னு தனி அமைப்பு இருக்கு. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து அவரை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவராக மட்டும் சுருக்குனீங்க இல்லையா? அவரை நீர்வழி மேலாண்மைக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையாளராக இன்றைக்கு மக்கள் உணர்கிறார்கள்னா நாங்க கொடுத்த புத்தகங்கள் தான் காரணம். அவரை ஒரு பொருளாதார மேதையாக மக்கள் உணர்கிறார்கள் என்று சொன்னால் நாங்க கொடுத்த புத்தகங்கள் தான் காரணம். அவருடைய அறிவு விசாலம். அவர் கேட்டாருங்க நேருகிட்ட போய், எப்பா எனக்கு வந்து வெறும் லா மினிஸ்டர் மட்டும் கொடுக்குறீங்க, வைஸ்ராய் கவுன்சிலில் எனக்கு வந்து லேபர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, பிளானிங் கமிஷன் கொடுத்துருந்தாங்க, எனக்கு வெறும் லா மட்டும் கொடுக்குறீங்களே, ஒரு பிளானிங் கமிஷன் கொடுங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன உள்ள விடுங்கன்னு கேட்குறாரு. கடைசி வரைக்கும் நேரு பண்ணலை. இதை நான் சொல்லலை, அண்ணல் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை கூட அண்ணல் அவர்களை காங்கிரஸ் அமைச்சராக்கவில்லை. தெரியுமா தெரியாதா? பிஜேபி என்ன பண்ணிருக்கீங்க? பிஜேபி தான் ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் 1952. நமக்கு தெரியும் முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அப்படிங்கிறது. ஆனா அண்ணல் முதல் சட்ட அமைச்சரா இருந்தது எப்போ அப்படின்னு சொன்னா 47 இருந்து முதல் தேர்தல் 52 நடக்குது பாத்தீங்களா, அது வரைக்கும் தான். அப்ப மக்களால் ஓட்டு போட்ட அரசாங்கம் அமையல. நம்மளாதான் நேருவை கொண்டு போய் பிரதமரா உட்கார வச்சோம் காந்தியோட ரெக்கமெண்டேஷன். இதுதான் நடந்தது. அப்ப சட்டத்தை ஏற்றுவதற்கு அவ்வளவு கடுமையான பணிகளை செய்வதற்கு அண்ணல் தேவைப்பட்டார். அவ்வளோ கடுமையாக வேலை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் அவரை வெளில அனுப்புது. துரோகமா இல்லையா? துரோகம். அரசியல் முரண்பாடு இருந்ததுங்க அவரோட. காங்கிரஸுக்கு வந்து அரசியல் முரண்பாடு இருந்தது. கரெக்ட். வரேன். 1952 அவர் வந்து மும்பையில போட்டி போடும்போது அவருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை போட்டு நேரு வந்து பிரச்சாரம் பண்றாரு. உண்மை, நான் ஒத்துக்கிறேன். யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, அம்பேத்கருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாரு. அவரை எனக்கு என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 10,000-15,000 ஓட்டுல தான் தோத்தார். தோக்கடிச்சது காங்கிரஸ். அதற்கு பிறகு 52 தோத்தாரா லோக்சபாவில. அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சது யாரு? ஜனசங்கம். நாங்க ஓட்டு போட்டு எங்க எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பணும். திருப்பி 54 நினைக்கிறேன் இன்னொரு கான்ஸ்டிடியூன்சில பை எலெக்ஷன் வருது மகாராஷ்டிராவில். மறுபடியும் நிற்கிறார் அவர். மறுபடியும் கேண்டிடேட் போட்டு மறுபடியும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கரை தோற்கடிச்சது மறுபடியும் காங்கிரஸ். இதுதானங்க வரலாறு. நீங்க பொலிட்டிக்கல் வார் இருந்தது அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும். அப்புறம் நீங்க எப்படி சொந்தம்? ஆனா ஐடியாலஜிக்கல் வார் உங்ககிட்ட தான் அதிகமா இருந்தது அம்பேத்கருக்கு. இப்ப இதுக்கு அம்பேத்கர் ஒட்டுமொத்தமா முரண்பட்டு நின்றாரு. நீங்க செய்யற எதையுமே அவர் ஏத்துக்கல. நான் என்னங்க இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். 370 அவருடைய நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு ஒண்ணு. ஒட்டுமொத்த கான்செப்ட்லயும் நாங்க தான் ஒத்து போறோம். யாரு நீங்க? அதனாலதான் நாங்க கொண்டாடுறோம். பிஜேபியா? சரி, இன்னைக்கு நீங்க ஜனசங்கமா? இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க. ஆர்எஸ்எஸ் வணக்க பாடல்னு ஒண்ணு இருக்கு. ஆர்எஸ்எஸ் வணக்க பாடல் டெய்லி அதுதான் சாகானா அந்த வணக்க பாடலை பாடிட்டு தான் வந்து அடுத்த வேலை. சரி, அதுல அண்ணல் அம்பேத்கரை தெய்வத்துக்கு நினைவாக தான் நிகராக தான் வைத்து வணங்குறாங்க. அமித்ஷாவுக்கு பிடிக்காம போயிருச்சு போலியா? அப்போ என்னது இந்த பாட்டெல்லாம்? என்ன பாட்டு? ஆர்எஸ்எஸ் காரர் தான். அதான் அதனாலதான் அண்ணல் புகழாரம் கொடுத்தாரு. உங்களுக்கு வயிறு எரியுது. நேத்து கொடுத்தது புகழாரம் அமித்ஷா. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எத்தனை தடவை மக்கள் புரிஞ்சுப்பாங்க? எத்தனை தடவை நான் விளக்கம் சொல்றேன். அமித்ஷா பேசுற முதல் 2 லைன் திருக்குறள் வெட்டிடுவேன். மூணாவதா இருக்கிறது திருக்குறளுக்கு விளக்கம்ன்றீங்க. இந்த மாதிரி எடிட்டிங் வெர்ஷனை வச்சுட்டு நீங்க வந்து அரசியல் பண்ணணும்னா சத்தியமா இந்த ஜெனரேஷன் நடக்காதுங்க. எது எடிட்டிங் வெர்ஷன்? வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்க. எல்லாரும் சர்ச் பண்ணி பாருங்க. உண்மை எதுன்னு மக்களுக்கு உங்க நீல சாயம் வெளுத்து அடி வாங்க போறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.